நண்பர்களே, அந்த ஸ்டாலின் கிட்ட நான் என்ன கேட்டேன், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்னேன். உச்ச நீதிமன்றத்தில் சில கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கிறாங்க. அந்த கிளாரிபிகேஷனுக்கு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு புள்ளி விவரங்களை எடுங்கன்னு சொன்ன. அதற்கு ஸ்டாலின் மௌனம் காத்தாரு. 4 வருஷம் மௌனம் காத்தாரு. அவருக்குள்ள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு இருக்கிற அந்த துணிச்சல் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கணும் இல்ல? நீங்க என்ன செய்றீங்க? சேகர் பாபா விட்டு ஆவுன்னா அந்த வேல்முருகனுக்கு வேலையே இல்ல, முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பேசல. என்ன ஆவுன்னா தமிழ் முட்டத்துல இருந்து நடுவுறப்பட்டது இந்த கட்சிக்காரனை மிரட்டிடுவீங்க. என்ன தயாநிதி கவுன்சிலர் டைகர் தயாநிதி அவரு சொல்றாராம், அங்க யாரோ ஒருத்தர் சிவகுமார் ஒருத்தர் இருக்கிறாராம். அவரு இந்த வேல்முருகன் கட்சிக்கெல்லாம் யாரு மப்பளம் போட்டுட்டு போறான், யாரு பொடி பிடிச்சு போறான், கணக்கு எடுத்துன்றாராம். கணக்கு எடுத்து எங்க மயில கூட பிடிக்க முடியாது. என்ன தமிழ், எங்க இருக்கு தமிழ் அப்படி என்று சேகர் பாபை விட்டு எனக்கு கலைஞர் பதில் சொல்லுகிறார். நியாயமா? என் உறவுகளை நியாயமா? நீ நாச்சும் வெறும் ஒரு மாவட்டத்துக்கு தான் மந்திரி, நான் தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். உலகத்தில் இருக்கிற 176 நாடுகளில் என் தாய் தமிழ் உறவுகள், என் தொப்புள்குடி உறவுகள் வேல்முருகனை ஒரு பொது தலைவரா, ஒரு தமிழ் தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அருமை உறவுகளே, நீங்க போடக்கூடாதுன்னு சொல்ல, கட்டளைக்கு போட்டீங்க, சூரியனுக்கு போட்டீங்க, மாம்பழத்துக்கு நானே வந்து கேட்டேன் போட்டீங்க, கைக்கு போட்டீங்க, தாமரைக்கு போட்டீங்க, எல்லாருக்கும் கம்யூனிஸ்ட் கூட போட்டாங்க நெல்லிப்பு தொகுதியில. நான் இந்த வாட்டி கேமராவுக்கு கேட்கிறேன், லஞ்சத்தை படம்பிடிக்கிற, ஊழலை படம்பிடிக்கிற, அராஜகத்தை படம்பிடிக்கிற, அட்டுழியத்தை படம்பிடிக்கிற, நாட்டில் நடக்கிற தவறுகளை படம்பிடிக்கிற, அநியாய அக்கிரமத்தை கடைபிடிக்கிற கேமராவுக்கு ஒரு ஓட்ட போடுங்க. தமிழர் வாழ்வுரிமை கட்சி எங்கள் பாதையே, பிரபாகரன் என்பதெங்கள் கொள்கையே, என்றும் வேல்முருகன் என்பதெங்கள் தலைமையே, தமிழர் வாழ்வு உரிமை காக்க வெகுண்டெழுந்தது எங்கள் கூட்டமே. கருவப்பட்ட கிராமத்தில் வாழ்கின்ற எனதருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, என் அருமை உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் விவசாய குடி உறவுகளே, தாய்மார்களே, தொழிலாளர்களே, வணிக மக்களே, மாணவர் செல்வங்களே, உங்கள் அனைவரையும் முதலில் இந்த அன்பான வரவேற்புக்கு நெஞ்சம் நிறைந்த தண்ணீர் பாதங்களில் காணிக்காட்டுகிறேன். இதோ நம்முடைய செம்மண் பூமியில் பிறந்து உங்கள் நடுவரப்பட்டு என்கிற கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒரு கிராமம் தான் என்னுடைய புலியூர் என்கிற இந்த கிராமம். இந்த புலியூர் என்கிற கிராமத்தில் பிறந்து இந்த நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவங்குவதற்கு முன்பாக வன்னியர் சங்கத்தில் பணியாற்றி அரசியல் புரிதல் வந்து அதற்கு பிறகு தமிழ் தேசிய அரசியல் ஆசான் புலவர் கல்வி பெருமாள் தோழர் தமிழரசன் வழியில் அவருடைய பயிற்சி பாசனையில் பகிர்ந்த தளபதிகளோடு கைகோர்த்து நின்று அதற்கு பிறகு வெளிநாட்டு அரசியல் புரிதல் வந்து என் உலக தமிழினத்தின் ஒற்றை முகவரி என் தமிழ் ஈழ தேசிய தலைவன் மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அரசியல் பயணத்துக்கு வந்த வேல்முருகன் 1986 ஒரு நாள் ரயில் மறியல் போராட்டம், 1987 அதுவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குகின்ற வரையில் நாம் திராவிட இயக்கத்தின் ஆதரவாளராய் திமுகவின் செயல்பாட்டாளராய் பணியாற்றிய வேல்முருகன் ஆகிய நான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி 1989 பள்ளி மாணவ பருவத்தில் இணைந்து அதற்கு பிறகு சமூக நீதி கோட்பாட்டால் இயக்கப்பட்டு சமூக நீதி அரசியலை செய்து வந்த நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக பணி செய்த நான் அந்த கட்சியில் ஒரு மதிக்கத்தக்க தலைவராக இதோ இந்த நடுவரை பற்றி சுற்றி நிற்கின்ற அத்தனை கிராமத்தினுடைய இளைஞர்களின் அன்பை பெற்றவனாக உங்களிடத்தில் மாறாத பாசம் உள்ளவனாக வளர்ந்து வந்தேன். யார் கண் பட்டதோ எனக்கு தெரியாது, யார் போராமை பட்டார்களோ எனக்கு தெரியாது. நானா பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டேன் என்பதுதான் உண்மை. உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் ஐயாவிடம் கேட்டேன், ஐயா நான் என்ன தவறு செய்தேன், ஏன் 30 ஆண்டு காலம் உழைத்தேன், கடலூரிலே 1,00,000 இளைஞர்களை திரட்டி வெள்ளைச்சூருடைய மாநாடு நடத்துங்கள் என்று சொன்னீர்கள், மிகச்சிறப்பாக நடத்தினேன், ஏன் என்னை கட்சியிலிருந்து நீக்கினீர்கள் என்று கேட்டேன். இன்று வரையில் என் ஐயாவிடமிருந்து
வந்து பதில் இல்லை. சரி பரவாயில்லை, ஐயா கிட்ட போய் பாட்டாளி மக்கள் கட்சியில எனக்கு பங்கு இருக்கு, அங்க இருக்கிற வன்னியர் அறக்கட்டளை எங்களுக்கு பங்கு இருக்கு, பாமக தலைமை அலுவலகத்தை பூட்டுவேன் அப்படின்னு சொல்லி வைகோமாரிலாம் சொல்லல. வளர்த்தவர் ஐயா, நீங்க நல்லா இருங்க ஐயா, என்னை வெளியேற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி, நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்த கடலூருக்கு வந்த இங்க கூடி இருக்கிற உறவுகள் எல்லாம் திரண்டு வந்தீங்க. அங்க வரவேற்பு கொடுத்தீங்க. எல்லாம் சேர்ந்து இளம்புயில் பாசறைன்னு ஒண்ணு உருவாக்குனீங்க. இளம்புயில் பாசறை இயந்தது. அதுக்கு பிறகு கட்சி தொடங்கலாம்னு சொன்னீங்க. நான் சொன்னேன், என்ன நீங்க சொல்றீங்களோ, என் தொண்டர்கள் என்ன சொல்கிறீர்களோ, என்னை தலைவராக ஏற்றுக்கொண்ட என் தம்பிமார்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை செய்கிறேன்னு சொன்னேன். அப்படி கலந்து ஆலோசனை கூட்டங்கள் நடக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி. என்ன சொன்னா, பண்டூட்டி கட்சினா, கவனமா கேளுங்க, நம்மள ஆரம்பத்தில் என்ன சொன்னா, பண்டூட்டி கட்சின்னா, அப்புறம் கொஞ்ச நாள் கட்சி கடலூர் கட்சின்னா, அப்புறம் கொஞ்ச நாள் கட்சி கடலூர் மாவட்டத்து கட்சின்னா, அப்புறம் கொஞ்ச நாள் இந்த கடலூர் விழுப்புரத்துல வேலுமுருகனுக்கு ஏதாவது 4 பேர் இருப்பாங்கன்னு சொன்னா, அப்புறம் கொஞ்ச நாள் இல்ல இல்ல வேலுமுருகனுக்கு கடலூர் விழுப்புரம் பக்கத்துல மயிலாடுதுறை பக்கத்துல அரியலூர்னா, அப்புறம் கொஞ்ச நாள் சொன்னா சேலத்துல கொஞ்சம் ஆள் கிடைச்சிருக்காங்கன்னா, அப்புறம் கொஞ்ச நாள் கட்சி இல்ல இல்ல சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரில கிடைச்சிருக்காங்கன்னா, அப்புறம் வடார்காடு மாவட்டத்துல கிடைச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு இங்கே கூடி நிற்கின்ற இந்த உறவுகளின் துணையோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு ஆந்திராவின் எல்லையான திருத்தணி செக் போஸ்ட் தடா பார்டர் என்று சொல்வார்களே, அங்கிருந்து முக்கடலும் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி மண் வரையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புலிக்கொடி அருமை உறவுகளே ஓங்கி பறக்கிறது. இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், இதற்காக தியாகம் செய்தவர்கள், இந்த கொடியை ஏந்தி இந்த மக்களின் வாழ்வுரிமைக்காக களத்திற்கு வந்து உயிர் நீத்த என் செய்திங்களே தொடங்குகிறேன். எங்கள் அஸ்கர் அணியில் தொடங்குகிறேன். என் தமிழக வேலை தமிழுக்கு என்று போராடிய முழக்கத்தை வைத்து களத்திற்கு வந்த என் தம்பிமார்களில் ஒருவனாக இருந்த அருமை தம்பி வினோத் செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று அப்பாவி நம்முடைய தமிழர்களை சுட்டு படுகொலை செய்தது ஆந்திரா வனத்துறை காவல்துறை. அதற்கு நீதி கேட்டு கவர்னர் மாளிகை முற்றுகையிட போது உயிர் தியாகம் செய்தார். 3 உயிர்கள் ஸ்டெர்லைட் ஆலையில் சுட்டு படுகொலை செய்த எங்கள் 15 தமிழ் உறவுகளுக்கு நீதி கேட்டதற்காக நான் அங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு என் அரசியல் வாழ்வு என்பது தியாகம் நிறைந்தது, சிறை வாழ்க்கை நிறைந்தது, பல்வேறு இன்னல்களை துன்பங்களை துயரங்களை தாங்கி நின்றது. எவ்வளவு அடிவாங்கினாலும் இவன் தாங்குவான்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் எவ்வளவு துன்பங்கள் என்னை சூழ்ந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து நின்று என் தம்பிமார்கள் படையோடு இளம்புயலின் படையோடு வெற்றிகரமான அரசியலை இந்த மண்ணில் செய்து வருகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளராக அருமை தம்பி, அருமை சகோதரன், பொறியாளர், படைத்தவன் கண்ணன் அவர்களுக்கு கேமரா சின்னத்தில் வாக்களித்து வெற்றியை தேடி தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறேன். உறவுகளே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? பாமக 30 வருஷம் இருந்தேன், ஏன் என்னன்னு சொல்லாமே நீங்க வெளியே போட்டீங்க. இப்ப வெளியே வந்து இன்னைக்கு திமுக கூட்டணில இருந்த ஸ்டாலின் கொஞ்சம் அமைதியா பேசுறது. அருமை உறவுகளே, தாய்மார்களே, நண்பர்களே, அந்த ஸ்டாலின் கிட்ட நான் என்ன கேட்டேன்? வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்னேன். உச்ச நீதிமன்றத்தில் சில கிளாரிபிகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த கிளாரிபிகேஷனுக்கு நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு புள்ளி விவரங்களை எடுங்கன்னு சொன்னேன். அதற்கு ஸ்டாலின் மௌனம் காத்தாரு. 4 வருஷம் மௌனம் காத்தாரு. கடைசியா எழுந்து சொன்னார், வேல்முருகனும் ஜி.கே. மணியும் தொடர்ந்து என்னை வற்புறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு நீதிபதி குழுவை போடுறாரு. குழுவை போட்டு தூங்கிக்கிட்டே இருக்கு குழு. அதற்கான எந்த வேலையும் நடக்கல. அப்புறம் நான் கேட்டேன், ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு சாதி வன்னியருக்கு கொடுக்கறதுக்கு நீங்க யோசனை பண்றீங்களா? மற்ற ஜாதிகாரர்களா கோச்சு பண்றீங்களா? அதுலயும் நியாயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இந்த நடுவரப்பட்டு வீதியில கூடி நிற்கிற ஆயிரக்கணக்கான உறவுகள், நீங்கள் என்ன சாதியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த தலைகளை எண்ணி அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை தாருங்கள் என்று கேட்டு, இது தப்பா? இது தப்பா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றது தப்பா? என் தமிழக வேலை தமிழுக்கே கொடுங்கள் என்று கேட்பது தப்பா? இங்க இருக்கிற என்எல்சி வீட்டை புடுங்கி, என் நிலத்தை புடுங்கி, என் கோயிலை இடிச்சு, என் பள்ளிவாசல் இடிச்சு, என் சர்ச்சையை இடிச்சு, எங்க மக்களை எல்லாம் அகதிய ஆக்கி ஏக்கருக்கு 25 கோடி சம்பாதிக்கிற என்எல்சி நிறுவனமே ஏக்கருக்கு
வெளியேற்றுறீங்க? ஏன் என் மக்களை போலீஸ கொண்டு வந்து சிஎஸ்எஃப் கொண்டு வந்து துப்பாக்கி முனையில வெளியேற்றுறீங்க? பச்சை வயல் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெல் விளைந்து மடிந்து கிடக்கு, 20 நாள் அறுவடைக்கு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம வேளாண்மை துறை அமைச்சர் கண்டுக்காம காவல்துறை அதிகாரிகள் கிட்ட நீங்க என்ன நடவடிக்கை வேணுமாலும் எடுத்துக்கங்க, அந்த மக்களை எங்க வழிக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி அந்த பச்சை வயல்களை புக்கிங்க வச்சு காய்ச்சல் இயந்திரங்களை வச்சு என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? தரமட்டமா ஆக்குனாங்க. டிவியில பாத்தீங்களா இல்லையா? அந்த சட்டமன்றத்தில் ஏற்றி கேட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, என்எல்சிக்கு வீடுகளை கொடுத்த மக்களுக்கு வேலை கிடையாது, பர்மனன்ட் வேலை கிடையாது. இங்க நடுவுப்பட்டுல சுத்தி நிக்கிற எல்லா ஜாதி தம்பிமார்களும் பிஇ படிச்சிருக்கிறான், ஐடி படிச்சிருக்கிறான், பாலிடெக்னிக் படிச்சிருக்கிறான், ஐடி பெற்று இருக்கிறான், டன்னர் இருக்கிறான், பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கு, என் தங்கச்சி டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கு. எங்க ஆளுங்க எல்லாம் கஷ்டப்பட்டு முந்திரி கொட்டை பொறுக்கி பலாக்காயை வித்து, மாங்காயை வித்து, புளியாங்காயை வித்து, சந்தையில் அவரைக்காய் கோவக்காய் வித்து, சுரக்காய் வித்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து நாங்க படிச்சு வச்சிருக்கிற அந்த கல்வி தகுதிக்கு அடிப்படையில என்எல்சி நிர்வாகமே என் தமிழ் பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்கடான்னு கேட்டேன். இது தப்பா? இது தப்பா? என் தாய்மார்களே, நீதி வழங்குங்கள். ஆனா அந்த என்எல்சி நிர்வாகம் இந்த எம்ஆர்கே துணையோடு, கணேச அமைச்சர் துணையோடு என்ன செய்யறான்? வடநாட்டில இருந்து கொண்டு வராமா, ஹிந்திக்காரனை கொண்டு வரான். டிப்ளமா படிச்சிருந்தாலும் அவனுக்கு வேலை, அங்க இருக்கிற ஜிஎம் அவனுக்கு வேலை, டிஜிஎம் அவனுக்கு வேலை, இன்ஜினியர் வேலை அவனுக்கு, நமக்கு எல்லாம் கக்கூசுகள் வர வேலை. என்ன வேலை? வாட்ச்மேன் வேலை, மிஞ்சி போனா ஒப்பந்த அடிப்படை டிரைவர் வேலை. என் அருமை உறவுகளே, நண்பர்களே, தாய்மார்களே, அந்த நெய்வேலியை சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் மாங்காய் தேங்காய் விற்க வரும், இளநீ விற்க வரும். ராணுவம், துணை ராணுவம் துப்பாக்கி வச்சு துப்பாக்கி கட்டையால திருப்பி போட்டு அடிப்பான். இப்ப அதே மாதிரிதான் பெரிய காட்டு சேர்ந்த நம்ம கட்சி தம்பி வீரமணி மச்சான் அந்த ஊருக்கு போனா அவனை குத்தி சூசாக்சி கழுகால ஊட்டியால மிரிச்சு, இங்க என்னடா உனக்கு வேலை தமிழுக்கு சொல்லி பொண்ணே போட்டான். இன்னும் ஒரு பூனை முடிச்சுக்காரன் அவன் தமிழ்ல ஏதோ அந்த சிஎஸ் ராணுவ கேட்டிருக்கான். அவன் என்எல்சி எம்ப்ளாயி வாக்குவாதம் வந்து நீ ஹிந்தி தெரியலனா, நீ உனக்கு ஹிந்தி தெரியலனா நீ இந்தியனே கிடையாதுன்னு அப்படியே நெஞ்சில துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டான். இங்க பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, உளவுத்துறை இருப்பாங்க, யாரும் கேட்கலங்க. அந்த உடலை கொண்டு வந்து வச்சு அந்த ராணுவ வீரனை கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று இந்த மக்களுக்காக போராடியவன் வேல்முருகன். அதை தவிர நான் என்ன தவறு செய்வேன்? என் அருமை உறவுகளே, என் மக்களே, இந்த நம்முடைய காடாமொழியில் முந்திரி வியாபாரி செல்வன் ஒரு முந்திரி வியாபாரி அடித்து கொலை செய்த போது அவனுக்காக சாலையில உட்கார்ந்து நீதி கேட்டவன் வேல்முருகன். இதை தவிர வேற என்ன தப்பு செய்தான்? என் தமிழக வேலை தமிழருக்கு, என்எல்சி வேலை எனக்கு, போஸ்டல் வேலை என் உறவுகளுக்கு. இங்கு தமிழ்நாட்டில் எல்லா திருச்சி பெல்கம்பனில, துப்பாக்கி தொழிற்சாலையில, இன்றைக்கு வெடிமருந்து தொழிற்சாலை வேலூர்ல, விமான நிலையத்துல, ஹார்பர் என்று சொல்லக்கூடிய கப்பல் துறையில இங்க இருக்கிற என் தமிழ் தாய்கள் பெத்த பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாம் அந்த தகுதி இல்லையா? உங்களுக்கு அந்த கல்வி தகுதி இல்லையா? அந்த வேலையை என் மக்களுக்கு தரக்கூடாதா? அவன் வன்னியரா இருக்கட்டும், ஆதி தமிழனா இருக்கட்டும், பறையரா இருக்கட்டும், தேவதனா இருக்கட்டும், முதலியாரா இருக்கட்டும், யாதவரா இருக்கட்டும், ரெட்டியாரா இருக்கட்டும், பிள்ளையாரா இருக்கட்டும், அவன் போயராக இருக்கட்டும், அவன் அண்ணாராக இருக்கட்டும், அவன் முடிந்திருக்கிறவராக இருக்கட்டும், அவன் எந்த சாதிகாரனா வேணுமானது இருக்கட்டும், அவன் எந்த கட்சிக்காரனா வேணுமானது இருக்கட்டும். ஆனா அந்த வேலையை மட்டும் என் பிள்ளைக்கு கொடுங்க, எங்க சொந்த கை கால உழைச்சு நாங்க சம்பாதிச்சுக்கிறோம்னு வேல்முருகன் எத்தனை போராட்டம் பண்ணனா. அந்த போராட்டத்திற்காக எனக்கு பரிசு தேச விரோத வழக்கு. என்ன வழக்கு? நான் தேச விரோதி. அருமை தாய்மார்களே, உறவுகளே, அங்கே தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று போராடினார்கள் நம்ம மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி. அது நச்சு ஆள, அந்த நச்சு காற்றை சுவாசித்தா நுரையீரல் கோளாறு வருது, பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது, ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை இல்லாமல் போகிறது. அதனால் அந்த ஸ்டெர்லைட் நச்சு ஆலை மூடுங்கள் என்று போராடிய அந்த மக்களை காக்கை குருவி சுடுவது போல் இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டுக் கொண்டா. அங்க போய் அந்த எழுவூட்டுக்கு போய் விமானத்துல இறங்கின உடனே கைது பண்ணி கொண்டு வந்து பொருள் சிறையில போட்டாங்களா இல்லையா? ஜெயிலுக்கு போனா இல்லையா? அங்க ஒரு சத்தியம் எடுத்து என் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய அந்த வீரம் செய்த விடுதலை போராட்டம் தண்ணீர் இருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்த மாவீரன் திரிபுர வழியில் ஸ்டெர்லைட்டை மூடுகின்ற வரையில் வேல்முருகன் ஒரு சொட்டு தண்ணீர் அருந்த மாட்டான் என்று சொன்னான். இதை தவிர நான் என்ன செஞ்சேன்? அப்படி உண்ணாவிரதம் இருந்த என்னுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது. 3 நாள் கேள்விப்பட்ட வைகோ ஓடோடி வந்து வேல்முருகா எனக்காக உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று சொன்னால் ஸ்டாலின் மருத்துவமனையில் வந்து நான் அனுமதிக்கப்பட்டேன். ஆபத்தான நிலையில் அங்க வந்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வேல்முருகா நீ தனியா இருந்து போராடுற, இதோ நான் உன்னை கூட்டணி கலைக்கிறேன் வாருங்கள் என்று அழைத்தார். போன நான் கோரிக்கை வச்ச
10 அம்சம் கோரிக்கை வச்ச, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, 10.5% நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன, தமிழக வேலை தமிழருக்கு கொடுங்கன்னு சொன்ன, நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கூட மன்னித்து விடுதலை செய்து விட்டார்கள், அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்யுங்கன்னு சொன்னேன். வேற என்ன நான் கேட்டேன் உங்ககிட்ட? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன கூட்டு வேல்முருகா உனக்கு நான் ஒரு சீட்டு தரல, ஒரு எம்எல்ஏ பதவி தரேன்னு சொன்னீங்க. நான் சொன்னேன், தளபதி அவர்களே உங்க எம்எல்ஏ பதவி எனக்கு வேண்டாம், இந்த 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்க, என் மக்களுக்கு நான் சேர்ந்தேன். பாட்டாளி கட்சிக்காரெல்லாம் கமான்ஸ்ல போய் திமுகவுக்கு சொம்படிச்சிய, திராவிடத்தை தூக்கி பிடிச்சிய, நீ இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்துட்டியான்னு என்ன கேட்கிறான். அதனால நான் கேட்கிறேன், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்கள் 5% 5% கூட, 5% 5% கூட, ஏனைய தலித்து மக்களுக்கு 18% கொடுக்குறீங்க. அவங்க நீங்க சுமார் 25% இருக்கிறாங்க. அதுமாதிரி எல்லா சாதிகளையும் கணக்கெடுத்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பிஇ படிக்க, எம்பிபிஎஸ் படிக்க, ஐஏஎஸ் படிக்க, ஐபிஎஸ் படிக்க, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 வரையில எல்லா பதவிகளுக்கும் சமமாக கொடுங்க, சமூக நீதி வழங்குங்க, சமநீதி வழங்கன்னு கேட்டேன். இது தப்பா? இது தப்பா? அப்ப அவர் சொல்றாரு, அங்க இருக்கிற ஒரு மந்திரி சொல்றாரு, வேல்முருகனுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகன்றாரு. தாய்மார்களே, வேல்முருகனுக்கு வாய் கொழுப்பு அதிகன்றாரு அந்த மந்திரி சொல்றாரு. நான் என்ன சொன்னேன்? இங்க இருக்கின்ற நம்முடைய இந்த கல்லூரி, அற்புதமான இந்த கல்லூரி செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு, இந்த கோயிலுக்கான புறமுழுக்கு கோபுரம், இந்த கோபுர நன்னீராட்டு என்கிற இந்த தமிழ் ஓதுவார்களை வைத்து தமிழ்ல ஒரு 4 வார்த்தை, அவர் புள்ள முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு இருக்கிற அந்த துணிச்சல் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கணும் இல்ல? நீங்க என்ன செய்றீங்க? சேகர் பாபா விட்டு ஆவுன்னா அந்த வேல்முருகனுக்கு வேலையே இல்ல, முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பேசுற. என்ன ஆவுன்னா தமிழ், என்ன தமிழ், எங்க இருக்கு தமிழ் அப்படி என்று சேகர் பாபை விட்டு எனக்கு கலைஞர் பதில் சொல்லுகிறார். நியாயமா என் உறவுகளை? நியாயமா? இது நீதியா என் உறவுகளே? அதற்காகத்தான் நீதி கேட்டு வந்திருக்கிறேன். அருமை உறவுகளே, நீங்க போடக்கூடாதுன்னு சொல்ல, கட்டளைக்கு போட்டீங்க, சூரியனுக்கு போட்டீங்க, மாம்பழத்துக்கு நானே வந்து கேட்டோம் போட்டீங்க, கைக்கு போட்டீங்க, தாமரைக்கு போட்டீங்க, எல்லாருக்கும் கம்யூனிஸ்ட் கூட போட்டாங்க நெல்லிப்பூ தொகுதியில. நான் இந்த வாட்டி கேமராவுக்கு கேட்கிறேன், லஞ்சத்தை படம்பிடிக்கிற, ஊழலை படம்பிடிக்கிற, அராஜகத்தை படம்பிடிக்கிற, அட்டுழியத்தை படம்பிடிக்கிற, நாட்டில் நடக்கிற தவறுகளை படம்பிடிக்கிற, அநியாய அக்கிரமத்தை கடைபிடிக்கிற கேமராவுக்கு ஒரு ஓட்ட போடுங்க. அருமை உறவுகளே, எவ்வளவு குறைச்சல் தெரியுமா? தனியா நிக்கிறேன்னு திருங்க அமைதியாரு, தனியா நிக்கிறேன் இரு அமைதியாரு, தனியா நிக்கிறேன்னு தாங்க சொன்னேன். இந்த தனியா நிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து ஒரு இடத்துல கூட பர்மிஷன் கொடுக்கறது இல்ல, பர்மிஷன் கொடுத்து மறுநாள் ரத்து பண்றது, கிட்ட ஓட்டுக்காக போற நேரத்துல அனுமதி இல்ல திரும்பி போங்கன்னு சொல்றது, எல்லா காவல்துறையை வச்சுக்கிட்டு, எல்லா காவல்துறையும் இல்ல, ஏதோ காவல்துறையில் இருக்கிற சில கருப்பாடுகளை வைத்துக் கொண்டு வேல்முருகன் வளர்ந்துடக்கூடாது, நம்மளுக்கு மீறி ஒரு தலைவரா உருவாகிடக் கூடாதுன்றான். ஏண்டா டேய் திமுக காரங்களா, மனச்சாட்சியோட இருக்கடா. என்னை வளர்த்த எங்க ஐயா, நான் வெளியேறல, நான் வெளியேறல. எங்க ஐயா ஒரு பிள்ளைக்கு போட்டியா நினைச்சாரோ, யாருக்கு போட்டியா நினைச்சாரோ நீக்கி போட்டாரு, என்ன நீக்கி போட்டாரு. ஆனா எங்க ஐயாவையே சமாளித்து 15 வருஷமா தமிழக பாடுரிமை கட்சியை நடத்துறேன். நீங்க முட்டத்திலிருந்து வந்து நடுவுறப்பட்டது எங்க கட்சிக்காரனை மிரட்டிடுவீங்க. என்ன தயாநிதியே, நான் கவுன்சிலர் டைகர் தயாநிதியே அவரு சொல்றாராம், அங்க யாரோ ஒருத்தர் சிவகுமார் ஒருத்தர் இருக்கிறாராம், அவரு இந்த வேல்முருகன் கட்சிக்கெல்லாம் யாரு மப்பளம் போட்டுட்டு போறான், யாரு கொடி பிடிச்சு போறான், கணக்கெடுங்கன்றாராம். கணக்கெடுத்து எங்க மயில கூட பிடிக்க முடியாது, எங்க சட்டவர்கள் மயில கூட உங்களால பிடிக்க முடியாது. நீ முட்டத்திலிருந்து, எங்க காட்டுமன்னார்குடி முட்டத்திலிருந்து வந்து என் மலைப்பகுதியில், என் புலியூரில், இந்த நடுவரப்பட்ட நடு வீதியில் நீ எங்களை எதிர்கொள்வே என்று சொன்னா ஒரு விசில் அடிச்சா போதுண்டா. என் சொந்த பொண்ணா 1 லட்சம் பேர் இருக்கான் பங்குச்சில, நெய்வேல, கடலூர்ல நடுவரப்பட்டிருக்கான். அதனால வேண்டாம், தேர்தலா சந்திங்க, மக்கள் கிட்ட ஓட்டு கேளுங்க. உனக்கு ஓட்டு போட்டா மக்கள் உனக்கு ஓட்டு போட்டோம், எனக்கு ஓட்டு போட்டா எனக்கு ஓட்டு போட்டோம். ஆனா தேவையில்லாம என் கட்சி தொண்டர்களை யாரையும் மிரட்டுறது, இந்த சின்னத்தை அழுக்க சொல்றது, கொடியை கிழிக்க சொல்றது, சுவர்கள் மரத்தை அழிக்க சொல்றது, இது எல்லாம் என்ன சொல்ற? இதெல்லாம் வேண்டாம். நீனும் இந்த ஊருக்காரன் தான், நானும் இந்த ஊருக்காரன் தான், நீனும் இந்த ஜாதிகாரன் தான், நானும் இந்த ஜாதிகாரன் தான். உனக்கு என்ன வீரம் இருக்குமோ, உனக்கு என்ன வீரம் இருக்குமோ, உனக்கு என்ன விவேகம் இருக்குமோ அது எனக்கு இருக்கு. நீனாச்சும் வெறும் ஒரு மாவட்டத்துக்கு தான் மந்திரி, நான் தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். உலகத்தில் இருக்கிற 176 நாடுகளில்
என் தாய் தமிழ் உறவுகள், என் தொப்புள் குடி உறவுகள் வேல்முருகனை ஒரு பொது தலைவரா, ஒரு தமிழ் தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். உங்களை நம்பி ஒரு கட்சி வரல, என்ன நம்பி எத்தனை கட்சி வந்திருக்கு? 40 கட்சி வந்திருக்கு. 40 சின்ன சின்ன தலைவர்கள் வந்திருக்கிறான். 100 தமிழ் தேசிய அமைப்புகள் வந்திருக்கிறது. தமிழ்நாடு விடுதலை வேண்டும் என்று ஆயுதம் ஏந்தி இந்த நாட்டின் அரசாங்கத்தை எதிர்த்து உள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை தகர்த்தவர்கள், சிதம்பரம் பத்மினி கற்பழிப்புக்காக நீதி கேட்ட தமிழ்நாடு விடுதலை படை போராளிகள், முத்தாண்டிக்குப்பம் வசந்தா கற்பழிப்புக்காக லெனின் வெடிகுண்டோடு வந்தாரே அந்த காவல் நிலையத்தை தகர்ப்பதற்கு, அந்த போராளிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் நிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாநில இளைஞர் அணியின் துணை செயலாளர் அவர் இங்க வந்திருக்காரு பாருமா. அவர் அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிருப்பாரு அந்த சுரேஷ். ஆனா பயந்துகிட்டு திமுக பயந்துகிட்டு அவருடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அவர் ஓட்டுல நம்ம எங்கெல்லாம் ஜெயிக்கிறோமோ இருந்தோம். சிதம்பரத்துல சுரேந்தர் மனு டிஸ்மிஸ், ஒசூர்ல டிஸ்மிஸ். ஒன்ன மட்டும் சொல்ற, இந்த கிராமத்துல இருந்து அந்த சுரேஷ் மட்டும் அங்க போட்டி இருந்தால் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு அங்கே திருப்போரூரிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்திருப்பார்கள். அந்த சுரேஷை தான் இந்த மலைப்பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறேன். பன்னீர் சங்கத்தினுடைய மகாபலிபுர மாநாட்டை லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி நடத்திய போது அவர் மாவட்டத்தினுடைய வன்னீர் சங்க தலைவர். என்கிட்ட கூட இப்போ ஒரு உண்மையை சொல்லிட்டான். போன வாரம் அன்புமணி என்கிட்ட பேசினார். என்கிட்ட பேசி சொன்னார், வேலு இந்த சுரேஷ் மட்டும் உன் கூடயே வச்சுக்க, அங்க திருப்பூர் அப்படி ஒரு ரவுண்டு வந்தாருன்னா நாங்க தோத்துருவோம், ஒரு இடமாச்சும் ஒன்னு ஆதரவுல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று எங்க சின்னையா அன்புமணி கேட்டாரு. அதனால சுரேஷ் நான் சொன்னேன், என்கிட்ட கேட்காதீங்க, என் சுரேஷ் கிட்ட பேசுங்க. வேட்பாளர் என் சுரேஷ் வீட்டுக்கு போனார், என் சுரேஷுக்கு சால்வை போட்டார். அன்புமணி போனிலே பேசினார். ஒரு முறை எங்களுக்காக நான் வேல்முருகனை பேசிவிட்டேன். வேல்முருகன் ஆம்ஸ்டாங் பொறுப்பொழிக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார். வேல்முருகன் திருமாவளவன் காட்டுமன்னார்குடியில் போட்டியிட்டால் வேட்பாளரை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். வேல்முருகன் சீமானை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தவில்லை. அதுபோல் இந்த திருப்போரூர் தொகுதியில் எனக்காக ஒரு இடத்தை என் தம்பி வேல்முருகன் விட்டுக் கொடுப்பான் என்று எங்கள் சுரேஷை பேசி கன்வின்ஸ் செய்துவிட்டு என்னிடத்தில் அனுமதி கேட்டார். என் வேட்பாளர் ஒற்றுக்கொண்டால் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஒரு இடத்தை விட்டுத் தருவது போல் உங்களுக்கு விட்டுத் தருகிறோம் என்று விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்லை என்று சொன்னவன் வேல்முருகன்.